அந்த கூலியாக வேலை செய்வதற்கு கூட தகுதி இல்லாமல் இலங்கையிலிருந்து விரட்டப்பட்டவன். 3 திறமை ஒன்றா இருக்கு. இவனே பாட்டை எழுதுறான், இவனே மியூசிக் போடுறான், இவனே பாடுறான். எதை பாடுறான்? சமூக அவலங்களை நோக்கி பாடுறான். இத்தனை ஆண்டு காலம் அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த சங்கி கூட்டம், பார்ப்பன கூட்டம், நாயர், நம்பூதிரி, சாஸ்திரி, சர்மா, ஐயர், ஐயங்கார், பிஜேபி தான் பங்கு. வேற பங்கு என்ன இருக்கு? இவனை ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட் ஆக்கலான்னு முயற்சி பண்றாங்க இந்த போலி அரசியல்வாதிகளால். அப்ப முகத்திரை கிழிக்கப்படுகிறது. பறையன் இல்லை, புழையன் இல்லை, என் தம்புராய மசரும் இல்லைங்கிறான்ல. இது வரைக்கும் எவனுமே தமிழ்நாட்டிலையும் சொல்லல. பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவனெல்லாம் எங்க ரஜினி வீட்டில் போய் கழிவறை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். எங்களுடைய அடையாளங்கிறான் அந்த மக்கள். ஆண்களும் பெண்கள் அவனை உச்சி முகர்ந்து வச்சிருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஒரு 10ஆம் வகுப்பு படித்த ஒரு பாடகரை பத்தி தான் இப்ப கேரளா, தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளா இருக்கு. கொண்டாடுறாங்க ஐயா இவரை மக்கள். வேடன் அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப கொண்டாடுறாங்க. அவரை பார்த்து கதறி அழுது கட்டி பிடிச்சி தழுவிக்கிறாங்க அவரை. அந்த அளவுக்கு அவரை பிடிச்சிருக்கு மக்களுக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு முன்பாக யார் இந்த பாடகர் வேடன் அப்படின்றத பத்தி சொல்லுங்க ஐயா. இந்த இளைஞனுடைய பெயர் கிரண்தாஸ் முரளி. இதுதான் இந்த இளைஞனுடைய பெயர். அப்பா கேரளாவை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். அம்மா மலையக தமிழச்சி. மலையக தமிழர்னா டீ எஸ்டேட்டுகளில் கூலியாக வேலை செய்பவர்கள். அந்த கூலியாக வேலை செய்வதற்கு கூட தகுதி இல்லாமல் இலங்கையிலிருந்து விரட்டப்பட்டவர்கள். நீங்க இலங்கையினுடைய பொருளாதாரமே தேயிலை தான். இந்த தேயிலையை ஆங்கிலேயர் 300 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டின் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய தலித் மக்களை, இன்னும் சொல்ல போனால் விவசாய கூலிகளை, நிலமற்றவர்களை, நாடோடிகளை, இவர்களை கூலிகளாக அழைத்து சென்று இலங்கையில் அந்த பணப்பயிர், அந்த தேயிலையை நடுவதற்கு, மழை இப்படி இருக்கும், நீர் ஓடிட்டே இருக்கும், அந்த செங்குத்தான மலைகளில் இரத்தமும் வியர்வையும் அந்த கூலிகளுடைய தேயிலை செடியை வளர வைக்கும். அங்கு பெய்கிற மழை நீர் அல்ல, அது அந்த தேயிலை செடிக்கு பாய்ச்சியது தமிழக கடற்கரையோரம் ஒட்டிய மாவட்டங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த தலித் மக்களைத்தான் விவசாய கூலியாக கொண்டு போகிறான். இவன் நிலம் இருக்கிறவன் போக மாட்டான். நிலமற்ற கூலிகள் தான் உலகம் பூரா கூலியாக போகிறான். மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, இந்தோனேசியா, ஜாவா, சுமத்ரா, புரூனே, இன்னும் சொல்ல போனால் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இப்படி எல்லா நாடுகளுக்கும் தமிழர்களை 92 நாடுகளுக்கு தூத்துக்குடியில் கப்பல் போயிருக்கு. இப்படி போன ஒரு மரபணு சார்ந்த குடும்பம் தான் நம்ம வேடனுடைய குடும்பம். வேடன்னு பேர் எப்படி வைக்கிறாங்கன்னா, சக நண்பர்களோட நீங்கள் ஆற்றுக்கு போய் குளத்துக்கு போய் தூண்டில் வாங்குற காசு இல்லாமல் அந்த மூங்கலை ஈட்டியை போல செய்து மீனை குறி பார்த்து அடித்து அதை எடுத்துகிட்டு வர்றது. அப்போது இதை தான் மீனை வேட்டையாடுகிற வேடன் தான் நண்பர்கள் சேர்ந்து வச்ச பேர் தான் இப்போ அவருக்கு வேடன். இதுதான் உண்மை. அப்போது இவனுக்கு இயற்கையாகவே எங்கே திருச்சியில் அகதி முகாமில் இருக்கிற அவங்க அம்மா ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணி எங்கே போகிறாங்கன்னா, ஒரு கேரளாவில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் குடியிருக்கக்கூடிய ஒரு தெருவோர வாசி. இந்த இளைஞன் தெருவோரத்து வாழ்க்கை தான் வாழ்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், எனக்கு உலகத்திலே கிடைக்காத அபூர்வமான பொருள் அரிசிங்கிறான். சோத்துக்குத்தான போராட்டம். என்னுடைய தோல் காண்டா மிருக தோளாய் போச்சு, சுரணை எல்லாம் போச்சு, அடிக்கிறான், உதைக்கிறான், மிதிக்கிறான், என்ன துப்புறான், எல்லா அசிங்கங்களும் அவமானங்களையும் பட்டு என்னுடைய தோல் எப்படி போச்சு,
காண்டா மிருகத்தினுடைய தோல் போல கனத்து போச்சியாங்க. சொரணையே இல்லை. எனக்கு அபூர்வமான அதிசயமான பொருள் எது? அரிசி. சோறு கிடைச்சா சொர்க்கம் ஐயா. இப்படி ஒரு சமூகத்தில் வாழ்வதற்கு நான் படைக்கப்பட்டேன்னு கேட்குறேன். நான் பறையின் இல்லை, புலையின் இல்லை, தம்புராய மசுது. தம்புரானா யாரு? இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், நாயர்கள், நம்பூதிரிகள் வந்து இந்த சமூகத்தை அத்தனை ஆதிக்கம் பண்ணிட்டு வராங்க. அப்போ அதை எதிர்த்து கேட்பதற்கு ஆட்களே இல்லை. தமிழ்நாட்டில் பாரு 100 மடங்கு இருக்கு, 1000 மடங்கு இருக்கு. இங்க எந்த ராக் இசை பாடகனும் வரவே இல்லை. 200-300 வருஷமா அடிமையா கிடந்த சமூகத்துக்கு இந்த வேடனை போல ஒரு ராக் பாடகன் வரவே இல்லை. இப்போ இந்த இந்த இளைஞர்கிட்ட உள்ள ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இவனை இசை, பாடல், வரிகள். அப்போ 3 திறமை ஒன்றா இருக்கு. இவனே பாட்டை எழுதுறான், இவனே மியூசிக் போடுறான், இவனே பாடுறான். எழுதுவது, இசை, பாடுவது அத்தனை ஒரே இளைஞன். எதை பாடுறான்? சமூக அவலங்களை நோக்கி பாடுறான். இந்த சமூகம் என்ன அடக்கி 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 காலில் ஓட்டு மிதிச்சு என்னை இத்தனை ஆண்டு காலம் வச்சிருந்தது. இனி என்னை அடக்க முடியாது. என்னை எதிர்ப்பவனை, அடக்குபவனை கொலை செய்யக்கூட தயங்க மாட்டேன். இன்னைக்கு இதை நம்ம கனக சுப்புரத்தில் சொல்லியிருந்தார். நம்ம பாரதிதாசன் அல்ல, பாரதிக்கு அவர் தாசனே அல்ல, அவருடைய பெயர் கனக சுப்புரத்னம். கொலைவாளினை எடடா, குடியோர் செயலை ஆறாவே அப்படின்னார். சாகடிப்பவனை சாகடிக்காமல் சாகராயே தமிழர்னார். என்னுடைய மொழியை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விட என்னார். அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காங்க? ஆணை பச்சை ஊற்றி வச்சிருக்காங்க நெஞ்சில். தமிழ. இங்கே இருக்கிற கோடம்பாக்க களிசடைகள் எவனாவது ஒரு ஆணை எழுதி வச்சிருக்கானா? கையில் பச்சை ஊற்றிருக்கானா? இல்லை இல்லை. எல்லா டாட்டு பூரா யாரை போட்டு வச்சுருக்கான்? கவர்ச்சி நடிகைகளையும் கவர்ச்சி நடிகர்களையும் தான் போட்டு வச்சுருக்கான். ஐயா, இந்த அடக்கு முறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால தான் இவரை பலரும் எதிர்க்கிறாங்களா? இல்லை, அது என்ன காரணம்னா, நீங்கள் கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, வலதுசாரி, இடதுசாரிகள் ஆதிக்கம் அதிகம். இந்த ஆதிக்க சக்திகள் அத்தனை பேரை இந்த இளைஞன் எதிர்க்கிறான். அப்படி எதிர்க்கிற பொழுதே கட்சி வாராமல் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்துக்கிறான். இந்த இளைஞனை வளர விடக்கூடாது, இந்த ஒரு ஆளுக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க? சங்கி கூட்டம் அவனை நெருங்கி அவனுக்கு தெரியாமையே ஒரு வளையத்தில் கொண்டு வந்துடுறாங்க. வளையத்தில் கொண்டு வந்து இந்தோனேசியாவிலிருந்து, தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு உயர் ரக கஞ்சா கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. இவன் குடிக்கும்போது போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றானு, போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், இங்கே கஞ்சா இருக்கிறது, கஞ்சா குடிக்கிறது எப்படி போலீஸுக்கு தெரியும்? அப்போ இவனை சுற்றி ஒரு சதி சங்கி கூட்டம் இவனை வளைத்து விட்டது. சங்கி கூட்டம் வளைச்சு இவன் கதையை முடிப்பதற்கு, இவனை கொலை செய்வதற்கு இவனை திட்டமிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறை கொண்டு அவனை காலையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கு. மாலையில் மத்தியம் செய்தி உலகம் பூரா ஓடுது. இவனை ஒரு பெரிய குற்றவாளியாக சித்தரிக்கிறாங்க. மக்கள் பூரா 2 போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். எதுக்கு அவனை காலையிலேருந்து ராத்திரிக்கு வச்சுருக்கீங்க? என்ன காரணம்? அவன் என்ன குற்றம் செஞ்சான்? மக்கள் திரண்டதுக்கு பின்னாடி போலீஸ் ரிலீஸ் பண்ணுது. அப்போ இந்த காவல்துறைக்கு கட்டாயிட்டது யார்? எந்த தம்புரான், எந்த சங்கி கூட்டம்? இந்த இளைஞனுடைய கதையை முடிக்கணும்னு மக்கள் திரண்ட பிறகு என்ன நடக்குது? இவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த வேடனை பொறுத்த வரைக்கும் சமூக அவலங்களை கம்யூனிஸ்டுகளோட, லெஃப்ட் ரைட் கம்யூனிஸ்டோட, சங்கி வலதுசாரிகளை விட, காங்கிரஸை விட, அங்கே இருக்கிற தம்புரான்களை விட, நாயர்களை விட, நம்பூதிரிகளை விட அத்தனை வேறையும் எதிர்த்திய மசுதுங்கிறான். அப்போ இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் இதை அப்படியே அவனை தூக்கி தலையில் வச்சுக்கிறான். இதுதான் அவனுக்கு 20,000 பேர், 30,000 பேர், 40,000 பேர், 50,000 பேர் கூடுகிற ரகசியம். அதுதான் இத்தனை ஆண்டு காலம் அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த சங்கி கூட்டம், பார்ப்பன கூட்டம், நாயர், நம்பூதிரி, சாஸ்திரி, சர்மா,
ஐயர் ஐயங்கார். பிஜேபிக்கும் பங்கு இருக்குன்றீங்களா? பிஜேபி தான் பங்க, வேற பங்கு என்ன இருக்கு? பிஜேபி தான் இவனை முழுமையாக எதிர்க்கிறது, மறைமுகமாகவும் எதிர்க்கிறது. இவனை ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகலான்னு முயற்சி பண்றாங்க, பெண் பித்தராகலான்னு முயற்சி பண்றாங்க. அதையெல்லாம் அவன் முதல் தவறுலேயே அவன் நிலை குலைஞ்சு போயிட்டான். நீங்க சொன்ன மாதிரி இவர் மேல கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. பிறகு ஜாதிய கலவரத்தை உருவாக்குறார் அப்படின்னு கேரளால ஒரு கவுன்சிலர் இவர் மேல, லேடி கவுன்சிலர் இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு வன்மம்? ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக பாட்டு தான் பாடுறாரு, அதுவே இவங்களால பொறுக்க முடியலன்னா அப்புறம் என்ன இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்க கம்யூனிசமும் கல்வியும் அந்த மக்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்கு. நீங்க மலையாளிகளை குறைச்செல்லாம் மதிப்பிடவே முடியாது. 100% கல்வி கற்ற ஒரே மாநிலம் இந்தியாவில் எது? கேரளா தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் பூரா முதல்ல கல்வியை கொடுத்துறியா, கல்வியை கொடுத்துரு, கம்யூனிசத்தை கொடுத்துரு. இப்படி சொந்த மக்கள் 2 கோடி பேர் இருக்கான். 2 கோடி பேரையும் தன்னுடைய மக்களாக அவன் நினைச்சான். தமிழ்நாட்டில் தமிழரை ஆளுவது, அதிகாரிகளாக இருப்பது, அதிகார மையமாக இருக்கிறது பூரா அத்தனை பேரும் தமிழர் சாவிட்டடாங்கிறான். தமிழனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. அவனுக்கு உயர்தர கல்வி பூரா யாரு? கல்வி கொள்ளைய இப்போ கல்யாணம் நடந்தது இல்லை, ஐஸ்வரி சார்ட்டர் ஃப்ளைட் வச்சிருக்கார், தனி விமானம் வச்சிருக்கார். கல்வியை கொள்ள அந்த அந்த பணம் பூரா வேர்வை ரத்தம், சார்ட்டர் ஃப்ளைட். தனி காலேஜ்ல தானே தேடி தேடி போய் படிக்கிறாங்க. இல்லை அப்பாவி மக்கள்மா, ஒன்றுமே தெரியாது. சாவச்சோன்னா கூட்டமாக செத்து போயிடுவோம். நீங்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு திருட்டு வழக்கு, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மக்கள் எவ்வளோ அப்பாவின்னு பாருங்கள். ஒரு திருட்டு வழக்கு, அந்த வீட்டில் இருக்கிற பையன் ஒரு திருடிட்டான்னு அவன் அங்கேயும் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்பா, அம்மா, ஒரு சகோதரி, சகோதரன், 4 பேரையும் நிர்வாணப்படுத்தி லாக்கப்பில் ராத்திரி பூரா போட்டு வச்சுருக்கான் நம்ம ஊரில் நாகப்பட்டினத்தில். இந்த பார்ப்பன பெண் ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஒரு திருட்டு வழக்கு. சவார்கர் ஐஏஎஸ்ன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே கலெக்டராக இருந்தார். லாக்கப்பை திறந்து விட்டோடனே 4 பேர் போய் மருந்து குடிச்சு செத்து போயிட்டான். நீங்கள் ஜெயலலிதாவை அப்படி போட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ சவார்கர் ஐஏஎஸ் மனிதாபிமானத்தோடு இதை சொன்னார். இதில் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரை குடும்பத்தோட செஞ்ச தப்பு, லஞ்சம் கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கிறான். ஜெயலலிதாவும் திருடிச்சு. அத்தனை அரசியல்வாதியும் திருடுறான். அவ்வளோ பேர் நிர்மாணப்படுத்தி ஜெயிலில் போட்டு அடைச்சி வைக்க முடியுமா? சிறையில், லாக்கப்பில். அப்போது இங்கே அதற்கான விழிப்புணர்வே இல்லை. கேரளாவில் அப்படிலாம் பண்ணிட முடியாது. நீங்கள் இப்போ இந்த இளைஞனை காப்பாற்றுவது எது? அந்த சமூகம் தான் காப்பாத்து. ஏன் ஸ்டேஷனில் வச்சிருக்கீன்னு 50,000 பேர் ஸ்டேஷன் பண்ணிட்டான். இங்கன்னா ஒருத்தனும் கேட்டிருக்கேன். பென்னிசி ஜெயராஜா அடிச்சே கொண்டானுங்க. 50 பேர் அந்த ஸ்டேஷனுக்கு போயிருந்தா ஸ்டேஷனை எரிச்சிருக்கலாம், ஸ்டேஷனை தரமட்டம் பண்ணியிருக்கலாம். கேரளாவில் பண்ணியிருப்பான். அடிச்சே கொள்றானு 2 பேரையும். ஜெயராஜ், பென்னிஸ் என்னையா குற்றம் பண்ணான்? அந்த காவல்துறை அதிகாரி என்ன இருக்கார், உயிரோடு தான் இருக்கார் இங்கே. அப்போது கேரளாவை பொறுத்தவரை கேரளா என்ன நடக்கும்னா, அத்தனை பேரைக்கும் கல்வியும் கம்யூனிசமும் கொடுத்த பிறகு வேடனை தலையில் தூக்கி கொண்டாடுறாங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி வேடனுடைய பாடல்கள் எப்படி இருக்குன்னா, ஈழ போராட்டம், மக்களுக்கு தேவையான அந்த சாதிய ஒடுக்குமுறைகள் பத்தி பாடியிருக்காரு, பல மக்களுக்காக போராடிய தலைவர்களை பத்தி பாடியிருக்காரு. இதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் பாடினா மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துரும்ன்றதுக்காக தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை பண்றாங்களா, கலவரங்களை ஏற்படுத்துறாங்களா? இல்லை, அந்த இளைஞனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உண்டாயிருச்சு. அரசியல் கட்சிகளுக்கு அதனால பெரிய இழப்பு. அரசியல் கட்சிகள் அத்தனையுமே வாக்கு வங்கிக்காக மட்டுமே அரசியல் பண்ணுறானே தவிர சமூகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய எந்த செயலும் இல்லை. அப்போ அவன் என்ன நினைக்கிறாங்க? அரசியலேருந்து வெளியேறான் மக்கள். கம்யூனிஸ்டில் இல்லை, காங்கிரஸில் இல்லை, பிஜேபி அங்கே அரசியலே பண்ண முடியாமல் போச்சு. பிற்போக்குத்தனமான அரசியலை பண்ணக்கூடிய சாஸ்திரி, சர்மா, ஐயர், ஐயங்கார், நாயர், நம்பியுதிரி எல்லாமே அரசியல் விட்டு போயிட்டான். அரசியலே பண்ண முடியல. நீ ஏமாத்துறேன்னு இளைஞன் கேள்வி கேட்குறான். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் நீங்கள் வேடன் கேட்பதை போலவே கேள்வி கேட்குறான். ஈழ பிரச்சனை ஏன்டா துரோகம் பண்ணீங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏயா துரோகம் பண்ணுறீங்க? இது எல்லாமே நேரடியாக கேட்கிற பொழுது பதிலே இல்லை இந்த போலி அரசியல்வாதிகளால். அப்போ முகத்திரை கிழிக்கப்படுகிறது. அப்போ இந்த இளைஞர்களை தூண்டி விடுறது யாரு?
வேடன். நீ போய் கேளு, நான் வரையன் இல்லை வல்லன் இல்லை அப்படின்னு போய் கேளு. நீங்க சொன்ன இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட வெளியாகி ஒரு 4 ஆண்டுகள் ஆகுது ஐயா. ஆனா அதனுடைய பிரச்சனை வந்து இப்பதான் தொடங்குது. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அரசாங்கம் அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவதுமா சிபிஎம் இந்த இளைஞனுடைய மேடை பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குது. ஆனால் அந்த இளைஞனுக்கு அளவு கடந்த கட்டுக்கடந்த கூட்டம் வரதை பார்த்து இவனையே நம்ம வளர்த்தி ஒன்று சிபிஎம் அந்த செய்தியை கேன்சல் பண்ணுறோம். காங்கிரஸ் அதே போல் இப்படி அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த இளைஞன் இந்த சமூகத்தை அவலங்களை, சமூகத்தில் இருக்கிற குறைகளை பூரா அடித்து சுக்குநூறு ஆக்குறான். இதனுடைய விளைவு அரசியல் கட்சி அம்பலப்பட்டு நிற்குது. இப்போ இங்கே ஒரு 4 வேடன் இருந்தால் திராவிட இயக்கத்தை முடிவே கட்டிடலாம், எந்த பிரச்சனையும் நடக்காது. 4 வேடன் சவுத்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் 4 வேடன் இருந்தால் திராவிட இயக்கத்துக்கு ஒரு முடிவே கட்டிடலாம். ஏன்னா இங்கே கொள்ளையடித்ததில் 200 ரூபா ஓட்டு கொடுப்பது, திருப்பி கொள்ளையடிப்பதற்கு வாக்கு கேட்பது, இதாங்க அரசியல். ஐயா நீங்க சொன்னதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இங்க இசைவாணின்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. ஆமா ஆமா. அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியா தான் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க ஐயப்பன் பத்தின பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாகி அவங்கள கைது பண்ணி பல பிரச்சனைகளை பண்ணாங்க. இதனாலே எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டுல பாடிட்டு இருந்த பல சிங்கர்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒன்று பெருசா பண்ணும்போது பெரிய பிரச்சனைகளை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்களே, இதனால பயந்துட்டு அமைதியா போயிடுறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த இசைவாணிக்கு நிகழ்ந்ததை போல நீங்க பல முறை நடந்திருக்கு வேடனுக்கு. ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகமே பின்னாடி நின்றுச்சு. இங்க சமூகமே பின்னாடி நின்றுச்சு, இங்க அந்த சமூகம் பின்னாடி நிக்கல. ஒருத்தர் கூட ஏன் அது 200 ரூபாய்க்கு ஓட்டு போட சமூகமா இருக்கு. நீங்க அதிமுக ஆள் வேணும்னா எங்க போறான்? மயிலாப்பூருக்கா போறான்? எங்க ஸ்லம் ஏரியா இருக்கோ அங்கதான் போறான். எதுக்குன்னு தெரியாம அந்த மக்கள், அப்பாவி மக்கள், ஏழை மக்கள், வயசானவன், வயசு இருக்கிறவன், ஆண் பெண் குழந்தை குட்டி முதியோர் எல்லாம் 500 ரூபாய்க்கு லாரியில் ஏறி போறாங்க. வெறும் 500 ரூபாய்க்கு கூட்டம் முடிஞ்சு அங்கேயே விட்டுட்டு வந்துடுறான். திருப்பி கூட இங்கே விழுந்து விடுறதில்லை. ஆனால் கேரளாவில் அப்படியெல்லாம் ஏமாற்றவே முடியாது. இப்படி ஏமாற்ற முடியாது என்கின்ற காரணத்தினால தான் இப்போ இந்த வேடனுடைய பாட்டுக்கள் பெரிய பிரபலமாகுது. ஆனால் இசைவாணியை பொறுத்த வரைக்கும் இசைவாணி சார்ந்த சமூகமான இளையராஜாவும் கங்கை அமரனுமே அந்த அம்மா சீண்ட மாட்டேங்கிறான். இளையராஜா, சைலஜா, சித்ரா கேரளா வரவுகள் தான், ஆந்திரா வரவுகள் தான், கர்நாடகா வரவுகள் தான். ஆனால் இந்த பாட்டை ரசிக்கிறவன் தமிழன். ஆனால் ஒரு தமிழச்சி கூட நடிகையா வரவே முடியல, ஒரு தமிழச்சி கூட பாடகியா வர முடியல, ஒரு தமிழச்சி கூட ராக் சிங்கரா வர முடியல, ஒரு தமிழச்சி கூட காமெடி நடிகையா வர முடியல. மனோரமாவுக்கு பின்னாடி நீங்க கோவை சரளான கேரளா இறக்குமதி தான் சிரிப்பு நடிகையா இருக்கு. நடிகர்கள் பார்த்தா காமெடி நடிகர் கவுண்டமணி செந்திலை தவிர உச்சபட்ச நடிகர் யாருமே தமிழனே இல்லை. ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்படி இந்த பட்டியல் எடுத்துட்டா யாருமே தமிழர்களே வர முடியாது. என்ன காரணம்? இந்த பிஆர்ஓக்கள் கொஞ்சம் பேர் இருக்கான், பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பிஆர்ஓக்கள், மௌனம் ரவியை போன்ற பல பேர் தமிழனோ தமிழச்சியோ பாடகியாகவோ நடிப்பதற்காகவோ நடிக்க வந்தா அடிச்சு அவனே காலி பண்ணிடுவான். இது ஒரு பெரிய இதுக்கு ஒரு கேங்கே இருக்கு. ஆர்எஸ்எஸ் ரொம்ப விழிப்பா இருக்கான். பிஜேபி ஆதரவு பெற்ற ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம் பிஆர்ஆக்களாக பார்ப்பன கூட்டத்தை வைத்து தமிழ்நாடுன்னு பேரே பஸ்ஸில் இல்லையே. அரசு எந்த அரசு? ஜப்பான் அரசா இல்லை சிங்கப்பூர் அரசா? பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துன்னு அதில் எழுதி வச்சிருக்கான். கேரளா டிரான்ஸ்போர்ட்டை கேஆர்டிசின்னு எழுதி வச்சிருக்கான். மக்கள் முட்டாளாக இருக்கிறதுனால அவங்க அப்படி பண்றாங்களோ? சரியா சொன்னீங்க. மக்கள் அடி முட்டாள். இவன் 200 ரூபாய்க்கு ஓட்டு போட நிற்கிறான கியூவில். அந்த கர்நாடகா பாப்பாத்தி ஜெயலலிதா சொல்ல 200 ரூபாய் தூக்கி போடவனுங்களுக்கு எவ்வளவு? 200 ரூபாய் தூக்கி போடு. நாய்க்கு பிஸ்கட் 2000 ரூபா. ஆனா அவங்க கொள்ளடிக்கிறது நாய்க்கு பிஸ்கட்டு 2000 ரூபா. இந்த மக்களுக்கு 200 ரூபா ஓட்டு இந்த பாப்பாத்தி ஜெயலலிதா. இப்போ அதே போல் கருணாநிதி குடும்பம் என்ன பண்ணுது? 2000 ரூபா கொடுத்துடலான்னு அதை கொஞ்சம் சைபர் சேர்த்துச்சு. ஓட்டுக்கு 2000 ரூபான்னு இப்போ 10,000 கோடி டாஸ்மார்க்கிலிருந்து எங்க பதுக்கப்பட்டு விட்டது.
ஐயா இப்ப தமிழ் திரையுலகத்துல முக்காவாசி பேர் நீங்க சொன்ன மாதிரி கேரளால இருக்கவங்க தான் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ வேடன் மேல பல பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு, பல வழக்குகளையும் பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. அவர் மேல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆமா, கைது பண்ணா என்ன தூக்குலையா தொங்க விட்டுருவாங்க. இல்லைன்னா 100 துப்பாக்கிகள் ஒரே நேரத்தில் சல்லடையாவை தொலைச்சிரும். அப்படிலாம் பண்ண முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திராவில் பல புரட்சியாளர்கள் தோண்டியிருக்கான். ஆந்திராவில் கத்தார் இருந்தார், இதே போல தான், வேடனை போல பெரிய வேடம் தான் அவர். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவர் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில். அங்கே அவர் காலில் சலங்கை கட்டிட்டு நீங்கள் மேடையில் ஆடினார்னா லட்சக்கணக்கான மக்கள் நின்று பார்ப்பான். இங்கே காலத்தில் பல வேடர்கள் தோன்றி வந்துட்டே இருக்காங்க. அதை யாராலையும் ஒழிக்கவோ அழிக்கவோ மறைக்கவோ முடியாது. பல புரட்சியாளர்கள் தோண்டிகிட்டே இருப்பான், பல சிந்தனையாளர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இது வேடனுடைய காலம். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை, சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை அடித்து நொறுக்கிறான். அதனால் சனாதனத்தை தூக்கி தலையில் வைத்திருக்கிற அத்தனை பேரும் அஞ்சு நடுங்கிறான். ஆனால் மக்கள் யாருக்கு பின்னாடி இருக்கிறாங்க? வேடனுக்கு பின்னாடி. 20,000 பேர், 30,000 பேர், 40,000 பேர் கூடுறான். கேரளாவில் எவ்வளோ பெரிய நடிகன் வந்தாலும் 1000 பேருக்கு 5 பேர் கூட மாட்டான். ஏன் கூடுறான்? அவங்கள்ட்ட உண்மை இருக்குது, அவங்கள்ட்ட நேர்மை இருக்குது, அவங்கள்ட்ட எளிமை இருக்குது, அவங்கள்ட்ட அந்த போராட்ட குணம் இருக்குது. அவன் சொல்கிறான்ல, பறையன் இல்லை, புலையன் இல்லை, என் தம்புராய மசரும் இல்லைங்கிறான்ல. அந்த வார்த்தை இது வரைக்கும் எவனுமே தமிழ்நாட்டிலையும் சொல்ல. இந்த பா ரஞ்சித்து, மாரி செல்வராஜ் போன்றவனெல்லாம் எங்க ரஜினி வீட்டில் போய் கழிவறை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்? நீங்கள் திரைப்படத்துறையினுடைய ஒட்டுமொத்த ஆதிக்க சக்திகளை நீங்கள் கமல், ரஜினி தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எதிரான ஆட்கள் தான். ஒரு படத்துக்கு 500 கோடி ரூபா வாங்குறான். ஆனால் 50 பேரை கூட படிக்க வச்சதாக ஒடுக்கப்பட்ட மக்களை படிக்க வச்சதாகவோ அல்லது அவனுக்கு மருத்துவ செலவு செய்ததாகவோ எந்த புள்ளி வருமே இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததாக எந்த வரலாறும் இல்லை. ரஜினியோ, கமலோ, அஜித்தோ, விஜயோ. அப்ப தமிழகத்துல மக்கள் முட்டாள்களா இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை தான். அப்படித்தான். நீங்க ஏன் இனிய தமிழ் மக்களே, பாரதி ராஜா அம்பிகாவை ராதாவை நீங்க அறிவுப்படுத்துறதுக்கு கேரளா போறாரு. ஏன் 8 கோடி தமிழ்நாட்டில் ஒரு தமிழச்சி கூட நடிகையாவதற்கு, ஒரு நடிகையாக தேர்ந்தெடுப்பதற்கு அழகா இல்லையா, அறிவா இல்லையா? எங்கே போகிறாரு? கேரளா, திருவனந்தபுரம் போகிறார். ஏன் இனிய தமிழ் மக்களே, ஏமாற்றுகிற தமிழ் மக்களே. அப்போது மக்கள் முட்டாள், எந்த எழுச்சியும் இல்லை, எந்த அறிவும் இல்லை. கேரளாவில் வேடனுக்கு பின்னாடி எங்கே கூட்டம் போட்டாலும் 50,000 பேர் வரலாம். அவனை எந்த பாதிப்பு யாரால் ஏற்படுத்தினாலும் ரோட்டில் பல கோடி மக்கள் திரண்டுருவோம். இது அந்த அளவுக்கு அவன் எங்களுடைய அடையாளங்கிறான். அந்த மக்கள், ஆண்களும் பெண்களும் அவனை உச்சி முகர்ந்து வச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வயலையும் காணும். சினிமா வந்துன்னா 1500 ரூபா டிக்கெட்டு, 500 கோடி ரூபா சம்பளம். அஜித், விஜய், கமல், ரஜினி, இவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேங்க வயல் போனானா? எவனாவது வடகாடு போனானா? எங்கேயும் போக மாட்டான். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போவான், அம்பானி வீட்டு முதல் வரிசையில் உட்கார்ந்துருப்பான். வேடன் இதெல்லாம் பண்ணாரா? பண்ணல. அவன் எங்கிருந்து வர்றான்னா, ரஜினி அங்கிருந்தா வந்தார். கண்டக்டராக இருந்து கேரளாவில், கர்நாடகாவில் ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகம் ரஜினிகாந்த், தலித் சமூகம். நீங்கள் ரஞ்சித்து காலா படம் எடுக்கும்போது ஒரு போட்டோ கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அம்பேத்கர் படையில் அம்பேத்கருடைய தலித் போராட்டத்தில் ரஜினியுடைய தாய் மாமன் கலந்துருக்கார். ஆமாம், என் தாய் மாமன் தாங்கிறார். அப்போ ரஜினி தாய் மாமன் அம்பேத்கருடைய மகார் சாதியில் ஒரு பெரிய தலித் போராட்டத்தில் கலந்து கொண்டால் ரஜினி அப்புறம் தலித்தை தான் இருக்கணும். ஆனால் இப்போ அவர் லதா ரஜினிக்கு அந்த பார்ப்பன பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால மதம் மாறி, சாதி மாறி, அடையாளம் மாறி என்னவா மாறிட்டாரு? பார்ப்பனராக மாறிட்டார். ஒடுக்கப்பட்ட ஆதிக்குடி பறையர் தான் ரஜினி, மகார் ஜாதியை சேர்ந்தவர். அம்பேத்கர் எந்த சமூகமோ அதே சமூகம் தான் இந்த ரஜினி. சிவாஜி ராவ் கெய்க்வாட், சிவாஜி ராவ் இது அவர் பேர். ஆனால் இப்போ பார்ப்பன அடையாளமாக மாறிட்டார். ஆனால் வேடன் தன்னை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாகவே அவன் பாடுறான், எழுதுறான்.
அப்போ இந்த மேட்டுக்குடி சமூகம் என்ன பண்ணுது? பயப்படுது. இவன் இந்த சமூகத்தில் நம்முடைய ஆதிக்கத்தை உடைச்சி எரிஞ்சிருவான். யாரும் தம்பரானுக்கு பயப்பட மாட்டான், யாரும் பாப்பானுக்கு பயப்பட மாட்டான், நாயருக்கு பயப்பட மாட்டான், நம்பிக்கைக்கு பயப்பட மாட்டான், சாஸ்திரி ஐயர் ஐயங்கார் யாருக்கும் பயப்பட மாட்டான். என் மாசம் நிற்கிறான். இங்கே எப்படியான சொல்லி ஒரு பாடலை காமிங்க, ஒரு திரைப்பட எழுத்தாளர் காமிங்க, தமிழ்நாட்டில் எப்படியா காமிங்கம்மா பாப்பா. யாவனா இருக்கான அப்படி உருவை இல்லை. பார்ப்பனர் சுவ நக்கி பிழைக்கிற பயலுக்கு தான் இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கிற அத்தனை பதில். ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய குரலை யாரும் பிரதிபலிப்பதில்லை. ரஜினி வச்சு படம் எடுக்கிற ரஞ்சித் என்னத்தை எடுத்துருவார்? இடைநிலை சாதி தான் அவருடைய எதிரி. அம்பேத்கர் அதே சொன்னார், அம்பேத்கரை ஏமாத்துற ஓ சாதி ஏமாத்துற. மாரி செல்வராஜ் எங்கிருந்து வந்தார்? ஆனால் மாரி செல்வராஜே உதயநிதியோட நண்பராக இருக்கார். அதுதான் உங்கள் தகுதி. நீ யாரோட நண்பராக இருக்கணும்? ஒடுக்கப்பட்ட இன்னும் தேவேந்திர கூட வேளாரா எங்கே அவனை இன்னும் அடிமையாக வச்சுருக்கான். கொலை நடக்குது உலகத்தில், சாதிய கொலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? மாரி செல்வராஜ் ரஞ்சித் 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணது. வேடனை பொறுத்த வரைக்கும் வேடனுடைய ஆதிக்கம் கேரளாவில் இந்த கலை கலாச்சாரம் பண்பாட்டு தாக்கம் இன்னும் ஒரு 10 to 15 வருஷம் இருக்கு. ஐயா, பாடகர் வேடன் குறித்து பல தெரியாத தகவல்கள் பத்தி சரியா சொல்லியிருந்தீங்க. அவரை பத்தி தொடர்ந்து பேசலாம் ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.